இயேசு நமக்கு செய்கின்றவரே நன்றின்னு சொல்றீங்களா இயேசுவுக்கு? ஆமேன். அவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படும்படியாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. விசேஷமாக நான் சொல்றேன். ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. போன வாரத்தில் நடத்தின எல்லா காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாடல் பகுதிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜப பகுதிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆராதனை பகுதிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமேன். சாட்சி பகுதிக்காக, சிறப்பு பாடலுக்காக, சிறப்பு வார்த்தைகளுக்காக, தொடர்ந்து காணிக்கை பாடலுக்காக, சண்டே கிளாஸ்க்காக, ஆமேன். தொடர்ந்து நடக்கிற ஒவ்வொரு பகுதியிலையும் பரிசுத்த தேவன் நம்மை கொண்டு என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறாரோ அவைகளை நேர்த்தியாய் பூர்த்தியாய் செய்யத்தக்கதாக ஆமேன் ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். வரக்கூடிய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆமேன். பிரயாணப்பட்டு வந்து கொண்டிருக்க அருமையான பிள்ளைகளுக்கு நல்ல பிரயாண வசதிகளை ஆண்டவராகிய தேவன் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அவருடைய பிரயாணத்தில் தங்கு தடை இல்லாமல் ஆமேன் அவர் நிறைவான பலனோடு பூரண ஆசீர்வாதத்தோடு இயேசுவினுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாய், இயேசுவினுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் அவர்கள் வந்து சேரத்தக்கதாக ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, வரக்கூடிய பிள்ளைகளை கொண்டு வாங்க ஆண்டவரே. அவளுக்கு இருக்கிற நெருக்கங்கள் மறையட்ட ஆண்டவரே. அவளுக்கு இருக்கிற எல்லா விதமான தடையும் உடையட்ட ஆண்டவரே. வாகன வசதிகளை ஏற்படுத்தி தாரும். எந்த வாகனத்தில் வரணும்னு அவர்கள் பிரியப்படுகிறார்களோ அந்த வாகனத்தை அவங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே. ஒருவேளை பைக்காக இருக்கலாம், ஒருவேளை சைக்கிளாக இருக்கலாம், ஒருவேளை ஆட்டோவாக இருக்கலாம், ஒருவேளை காராக இருக்கலாம், ஒருவேளை பஸ்ஸாக இருக்கலாம். அவர்களுக்கு எந்த விதமான வாகனத்தை தேவன் ஏற்படுத்த வேண்டும் என்று தேவன் சித்தமாக இருக்கிறாரோ அந்த வாகனத்தை தேவன் ஏற்படுத்தி அந்த வாகனத்திலே நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டு வரத்தக்கதாக ஆமேன். அவர்கள் பிரயாணப்படும் போது பிரயாணத்தில் நல்ல அவர்களுக்கு சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கத்தக்கதாக நம்ம ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆமேன். சீக்கிரமாக இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் தேவ பிள்ளைங்க வந்து அவருடைய சமூகத்தில் அமரத்தக்கதாக தேவ ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படியத்தக்கதாக ஆமேன். என் நெருக்கத்தின் நாட்களிலே அவர் எனக்கு விசாலத்தை உண்டாக்கினார் என்று சொல்லுகிற வார்த்தையின்படி எனக்கு இருக்க நெருக்கத்தின் காலத்திலே அவர் விசாலத்தை உண்டாக்கி கொடுக்கத்தக்கதாக ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என் நெருக்கத்தின் காலங்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஆமேன். என் நெருக்கத்தின் காலங்கள் மாறி ஆசீர்வாதமான சூழ்நிலைகளை தேவன் உருவாக்கி தேவனுடைய சன்னிதானத்திலே வருகிற நாம் ஆமேன் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொண்டு அவருக்கென்று சாட்சியாய் நிற்கத்தக்கதாக ஆமேன் அவருடைய பரிசுத்த கரங்களை பற்றி கொள்வோம். ஆமேன். இயேசுவே, எனக்கு கொடுத்த எல்லா விதமான ஆண்டவரே நெருக்கங்கள் நிந்தைகள் மாறுகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்றும் ஆண்டவரே. ஆமேன். துவக்கத்திலேருந்து முடியும் மட்டும் உங்கள் சத்தத்தை என் காது கேட்கணும் ஆண்டவரே. அது பாடலாக இருந்தாலும் சரிதான், உங்களுடைய வார்த்தையாக இருக்கணும். அது ஜபமாக இருந்தாலும் சரிதான், உங்களுடைய வார்த்தையாக இருக்கணும். அது ஆராதனையாக இருந்தாலும் சரிதான், அது உங்களுடைய வார்த்தையாக இருக்கணும். அது சாட்சியாக இருந்தாலும் அது உங்களுடைய வார்த்தையாக இருக்கணும். சிறப்பு பாடலாம் எது எந்தெந்த பகுதியில் எந்தெந்த காரியங்களை செய்கிறார்களோ அதெல்லாம் தேவனுடைய வார்த்தை நிறைந்த பகுதியாய் தேவன் மாற்றி கொடுக்கத்தக்கதாக ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிப்போம். ஆண்டவரே, உங்களுக்கு நன்றின்னு சொல்கிறீங்களா? ஆமேன். தடையில்லாமல் ஆமேன் அல்லேலூயா தடையில்லாமல் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து அறிந்து அவரை மகிமைப்படுத்தத்தக்கதான ஒரு பாக்கியத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கத்தக்கதாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இம்மட்டும் நடத்தின தேவன் இன்னும் நடத்த அவர் பிரியமாக இருக்கிறார், அவர் தயவாக இருக்கிறார். அவருடைய கரங்களை பற்றி கொள்வோம். இந்த வார்த்தையுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், இந்த வார்த்தையுடைய ஆசீர்வாதங்களுக்கு அளவில்லாமல் தாங்க ஆண்டவரே. பஞ்சங்கள் மாறட்டும், ஆமேன். தரித்திரங்கள் விலகட்டும், பசி போகட்டும், நிந்தைகள் அவமானங்களுக்கு மேலாக என் தலையை உயர்த்தி என்னை கம்பீர சத்தத்தோடு முழங்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறதுக்காக நன்றின்னு சொல்லி அவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. கால சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆமேன். நம்முடைய குடும்பத்தினுடைய தேவைகளுடைய ஆசீர்வாதங்களை ஆமேன் பரவத்திலிருந்து வர்ஷிக்க பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இந்த கால நேரத்தில் அவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ணுவோமா? பரலோக தேவனே, இந்த பரிசுத்தமான நாளுக்காக நன்றி. இந்த நாளுடைய காலையிலே உங்களுடைய சமூகத்தை தேடி வரும்படியாக எங்கள் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். வரும்போது எங்களை பாதுகாத்து கொண்டு வந்தீங்களே நன்றி. வந்து கொண்டிருக்கிற அடியார்களுக்கு நல்ல பாதுகாப்பை தாங்க. நாங்கள் யாவரும் ஒரு மனதோடுமே ஆராதித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அன்று இயேசு நல்லவர் என்று சொல்லத்தக்கதாக எங்களை நடத்துகிறவர்களை போஷிக்கிறவர் இயேசு என்று அறியத்தக்கதாக நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. வரக்கூடிய அடியார்கள் சீக்கிரமாய் வந்து சிற கிருபை தாரும். ஒரு மனிதன் ஆவியை தாரும், உற்சாகத்தின் ஆவியை தாரும். எங்களுடைய குறைகள், குற்றங்கள், பாவங்கள் இந்த ஆராதனைக்கு ஆண்டவரை தடையா இருக்குமே மன்னித்தருளும் அப்பா. உங்களுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே கழுவியருளும். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்காருவோம். அவங்க மைக்கு அவங்க செக் பண்ணிக்கோங்க. அவங்க மைக்கு அவங்க செக் பண்ணிக்கோங்க.
முதல் பாடல் 107வது பாடல், பாடல் 107. கரமிடித்து என்னை நடத்தும், கண்மணி போல் என்னை என்றும் காத்திடுவார் என்ற பாடல். இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். 107வது பாடல் ஸ்டார்ட் பண்ணீங்களா? கரப்பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். கரப்பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார். திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே, கலங்கிடாதே. திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்று காத்திடுவார். படுகொலையில் நீ விழுந்தாலும் மரத்தில் இருந்து வந்து உன்னை தூக்கிடுவார். படுகொலையில் நீ விழுந்தாலும் மரத்தில் இருந்து வந்து உன்னை தூக்கிடுவார். அக்கினியில் நீ நடந்தாலும் எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாதே. அக்கினியில் நீ நடந்தாலும் எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். கரம் பிடித்து உன்னை என்று நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்று காத்திடுவார். ஆறுகளை நீ கடந்தாலும் அவைகள் என்றும் உன் மீதே புரள்வதில்லை. ஆறுகளை நீ கடந்தாலும் அவைகள் என்றும் உன் மீது புரள்வதில்லை. காரிருளில் நீ நடந்தாலும் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பாரே. காரிருளில் நீ நடந்தாலும் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பாரே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். அல்லேலூயா. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் உனக்கு உண்டு, பயந்துடாது. அவருடைய கரம் கூட இருக்குங்க. மனுஷனுடைய கரம்னா நம்மளை காலவாரிடும், தள்ளிடும். ஆனால் அவருடைய கரம் நம்ம கூட இருக்குது. அல்லேலூயா. பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. அல்லேலூயா. கலங்குறீங்களா? கலங்காதீங்க. இது ரொம்ப பயம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம மனசை கொண்டு போகாதீங்க. நம்முடைய தேவன் நம்ம கூட இருக்கிறார் என்ற உணர்வோடு கூட நீங்கள் ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆமென். கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த உணர்வோடு கூட 2வது பாடலாக 1118வது பாடல், பாடல் 1118, 1118வது பாடல். என்ன பாடல்? நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். அல்லமா பிரைஸ் தி லார்ட். பல்லம்மா, நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். ஸ்டார்ட் பண்ண.
நன்றி. நன்றி பலிகளை செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை பெறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை இவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை இவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர்
நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை 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 போற்ற கர்த்தர் செய்த கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னா வேறு எதுக்கு இல்லை, வேடிக்கை பார்க்குறதுக்கு இல்லை, இல்லையா, குறை கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை, இல்லையா, நேரம் போகலை அப்படிங்கிறதுக்காக இல்லை. கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்த வந்திருக்கோம். இந்த நேரத்தை போக்குற ஆட்கள்லாம் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, லேட்டாக தான் வருவாங்க. அவங்களாம் டைம் பாஸ். ஆமாம், அங்கங்கே அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அங்கங்கே சுற்றின்னு அதுனா வேஸ்டேஜ். அது பிரயோஜனம் இல்லாத ஆட்கள். நன்றி செலுத்தக்கூடியவங்க சீக்கிரமாக வந்து ஆண்டவரை நன்றி செலுத்தணும்னு ஒரு அந்த ஆவல் இருக்கு பாருங்க. அவங்க வந்து உண்மையாகவே ஓடி வர்றவங்க. கேர்லெஸ்ஸாக வர்றாங்க கடமைக்கு, அது போகணுமே அப்படிங்கிறதுக்கு. அது வேஸ்ட் இல்லைங்களா? அதனால் நன்றி செலுத்துவதற்கு இந்த நேரம் கிடைச்சா நம்ம அதை பாக்கியமாக எண்ணிக்கணும். நிறைய பேர் அந்த நேரத்தை கொடுக்கறது கிடையாது. சபையிலையாவது அந்த நன்றி பலி செலுத்துறதுக்கான நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கலான்னா அதுக்கும் அவங்களால முடியல. அப்படிங்கும்போது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தெல்லாம் அவங்க எதிர்பார்த்து போனாங்கன்னா ஏமாந்து போயிடும். அதனால் ஒரு பெரிய ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தில் சமாதானம் இருக்கணும்னா தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களாம் இருக்கணும். சரிங்களா? கடைசி ஒரு பாடலை பாடி இந்த பாடல் பகுதியை நிறைவு செய்ய போகிறோம். அது உங்களுக்கு தெரிந்த ஒரு பாடல் தான் இல்லைங்களா? நினைப்பாவே இருப்பவரே ஏசையா பாடு. நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலோ நீங்க
கண்டிப்பாக துள்ளுதா? பணம் இருந்தால் தான் துள்ளும், ஏசு இருந்தால் துள்ளுமா? அதெல்லாம் துள்ளாது, கில்லும். பணம் இல்லாத தான் உங்களுக்கு அப்படியே எல்லாம் வந்து, பணம் இருந்துச்சுன்னா துள்ளும், அப்படியே மனசு துள்ளும், எண்ணம் துள்ளும், எதையோ நினச்சி சந்தோஷப்படும். பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், எங்கே துள்ளும்? ஆமாம், சபையில் ஏசுனார் கூட இருக்காருன்னா பாட்டு அந்த தேவ மனுஷன் பாடியிருக்கார், என் நினப்பாவே அவர் இருக்கார். ஆனால் நீங்கள் யார் நினப்பா இருக்கீங்க? உங்கள் நினப்பு யார் மேலே இருக்குது சொல்லுங்கள்? அவர் உங்கள் மேலே நினப்பாவே இருக்கார். உங்கள் அவருடைய நினப்பெல்லாம் நீங்கள் தான். ஆமாம், அதை அப்படி தான் நினச்சிட்ருக்கார். என் பிள்ளை, என் குடும்பம், என் சபை, இல்லையா? அப்படி தான் அவர் நினச்சி அவர் நம்ம நினப்பாவே இருக்கார். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா வேறு விதமாக நினச்சிட்ருக்கிறனால தான் அந்த அன்பு என்னென்னு தெரியாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கோம். அதனால் உங்கள் நினப்பாவே இருக்கிற ஒருத்தர் இருக்கிறார். நீங்கள் அவர் நினைக்கிறது நினைக்க போய் தான் வந்திருக்கோம், இல்லையா? நீங்கள் அதான் நான் நம்புகிறேன். நினைக்கலைன்னா வந்திருக்க மாட்டோம், இல்லையா? ஆனால் இன்னும் அதிகமாக நேசிக்க தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்ம யாரும் எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆனால் நேரத்தை நாம் தேவ சமூகத்தில் பயன்படுத்தி கொள்ளத்தக்கதாக எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் கண்களை மூடி நம்ம பரிசுத்த தேவனை ஆராதிக்க போகிறோம். இந்த நேரம் அவருக்குரிய ஒரு நேரம். யாராருக்கோ நேரத்தை கொடுக்குறீங்களே, ஆமேன். செல்ஃபோனில் யாராருக்கோ நேரத்தை கொடுக்குறீங்களே, இயேசுவுக்கு கொடுக்கறதுக்கு என்னங்க இருக்குது? அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமுள்ள தேவனுங்க. ஆமேன். நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனையில் அவர் பிரியப்படுகிற தேவனுங்க. இந்த நாள் காலையில் கூட நீங்கள் அவரை நம்பி தான் வந்திருக்கீங்க. மனுஷனை நம்பி வந்தீங்கன்னா அது பிரயோஜனமே இல்லைங்க. அல்லேலூயா. இயேசுவை நம்பி நீங்கள் வந்துட்டீங்க வச்சுக்கோங்க, அவர் இருக்காருங்க, நம்முடைய தேவன் இயேசு இருக்காருங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். ஆமேன். கடினமான பாதையாக இருக்கலாம், கடினமான பாதையாக நீ கடந்து வந்த பாதை ரொம்ப கடினமாக கூட இருக்கலாம். ரொம்ப நெருக்கமான ஒரு காலத்தில் இருக்கலாம், நெருக்கமான ஒரு பாதையில் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். போன வாரம் முழுதும் பலவிதமான நெருக்கம். அல்லேலூயா. நெருக்கத்தில் வந்து உட்காந்துருக்கலாம் அந்த இடத்துல. இப்போ நிந்தையை சுமந்து வந்து உட்காந்துருக்கலாம், அவமானப்பட்டு, தூசிக்கப்பட்டு, இவங்க என்ன பேசிட்டாங்களே, இவ்வளோ என்ன ஏசிட்டாங்களே, இவ்வளோ என்ன நிந்தை அவமானப்படுத்திட்டாங்களேன்னு சொல்லி நீங்கள் வந்து இங்கே உட்காந்துருக்கலாம். அல்லேலூயா. உங்களை கைவிட மாட்டாருங்க. அவரை நம்பி வந்திருக்க உங்களை கைவிட மாட்டார். எவ்வளோ அவமானங்கள் நிந்தைகளை நீங்கள் சுமக்க கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்குங்க. ஆமேன். ஒன்றுமே வரலன்னு வச்சுக்கோங்க, ஏசு என் கூட இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியமும் நம்ம நெருக்க உடைக்க ஏசுவும் கூட இருக்காருன்னு தான் நீங்கள் அர்த்தங்க. ஆமேன். அல்லேலூயா. ஏசுவும் கூட இருக்காருன்னா வர்ற நெருக்கத்தை பார்த்து கவலைப்படாதீங்க. பயப்படாதீங்க, துணிஞ்சு நில்லுங்க. ஏசுவும் கூட இருந்து எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். இன்னைக்கு அதனால் நம்ம வந்து சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. போன வாரம் முழுதும் நீங்கள் எத்தனை பாடுகளோடு கடந்து இருக்கீங்க உங்களுக்கு தான் தெரியும், இயேசுவுக்கு தெரியும். அல்லேலூயா. நெருக்கம், கஷ்டம், போராட்டம், வியாதி, பலவீனம், நிந்தை, அவமானம், தடுதல், எத்தனை தடங்கள். அல்லேலூயா. வெற்றியின் பாதையில் போக முடியல. நெருக்கம் அவங்க மூலியமா, நெருக்கம் உங்க மேலே, நெருக்கம் பல நெருக்கம் நிந்தைகளை கடந்து தான் இப்போ வந்திருக்கீங்க. இயேசுவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உண்மை நான் உங்கள் நினைப்பா வந்திருக்கேன் ஆண்டவரே. அல்லேலூயா. என் பிள்ளைகளை நினைப்பேன், என் பேர பிள்ளைகளை நினச்சா நான் எங்கேயோ போயிருப்பேன், நான் உங்கள் நினைப்பால வந்திருக்கேன். அல்லேலூயா. இயேசுவே உங்களுக்கு நன்றி. இயேசுவை பார்த்து சொல்லுங்க, இயேசு ராஜா உமக்கு நன்றி. அல்லேலூயா. நன்றி. இந்த வாரத்தில் உங்கள் கையை பிடிச்சி ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. உங்கள் தலையில் கையை வச்சு ஆசீர்வதிக்க போகிறாரு. நீங்கள் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாற போகிறீங்க. உங்கள் வெறுமை மாறப்போகுது. அல்லேலூயா. உங்கள் தரித்திரம் விலக போகுது. கர்த்தர் நிறைவான பலனோடு பூரண ஆசீர்வாதத்தோடு இறங்கி வருவார். உன் வெறுமை இப்படியே போகும்னு நினைக்காதீங்க. என் வெறுமை இப்படி தான் போயிடும், என் காலங்கள் இப்படி தான் முடிஞ்சுன்னு நினைக்காதீங்க. உன் கண்களுக்கு முன்பதாக உன் சந்ததி பழுகுகிறதையும் பெருகுகிறதையும், உன் ஜாதியார் உன் சமுதாயத்தில் உயர்ந்திருப்பதையும் நீ பார்த்து அல்லேலூயா ஆச்சரியப்படும்படியா கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார். இப்போ உன் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். உங்கள் வீடை பார்த்து குறை சொல்கிறவங்க, உங்கள் வேலையை பார்த்து குறை சொல்கிறவங்க, உங்களோட வருமானத்தை பார்த்து குறை சொல்கிறவங்க, அல்லேலூயா. எல்லா காரியத்தை பார்த்து உங்களுக்கு பரியாசம் பண்ணக்கூடியவர்கள் மத்தியில் இயேசுவும் கூட இருக்கும்போது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதித்து, உங்களை பற்றி குறை சொல்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, உங்களை வந்து வாழ்த்துறதுக்கும் புகழ்கிறதுக்கும் ஆளே கிடையாதுங்க, ஆளே கிடையாது. ஆனால் குறை சொல்லி உங்களை குற்றப்படுத்தி உங்கள் மனசை புண்ணாக்குறதுக்கு ஆள் இருக்காங்க, உங்கள் இருதயத்தை காயப்படுத்துறதுக்கு ஆள் இருக்காங்க.
ஆனால் உங்க இருதயத்தை காயத்திலிருந்து மீட்பதற்கு ஆளே கிடையாது. ஹல்லேலூயா. இயேசுவை தவிர இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைக்கெல்லாம் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவை நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். நான் தடுமாறிட்டு இருந்தேன், இங்கே போகலாமா அங்கே போகலாமா, ஹல்லேலூயா, அவங்களா இவங்களா, அவங்கள பார்க்கலாமா இவங்கள இல்லை, இயேசுவை பார்க்க வந்து கொண்டு வந்திருக்கார். ஹல்லேலூயா. இயேசுவை தரிசிப்பதற்காக தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்களுடைய இருதய அலை மோதலை மாற்றி ஆச்சரியமாய் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இயேசுவை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, என்னுடைய அழுகையை மாற்றினீரே, என் புலம்பலை மாற்றினீரே, என்னுடைய தவிப்பை மாற்றினீரே. ஹல்லேலூயா. தவிச்சு கிடந்தேன். என் அழுக புலம்பலு. ஹல்லேலூயா. யார்கிட்டையும் குறைய சொல்லுவேன், யாரையும் குறைய தீப்பாங்கன்னு புலம்பிக் கொண்டுதான் புலம்பலை ஆனந்த களிப்பாய் தேவன் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆனந்த களிப்பாய் தேவன் மாற்றப் போகிறார். உன் புலம்பலுக்கு முடிவு வந்துருச்சு. உன் புலம்பல் சத்தத்தை ஆண்டவர் கேட்டுட்டாருங்க. ஹல்லேலூயா. உன் புலம்பல் சத்தத்தை இயேசு கேட்டுட்டாரு. ஆனால் உன் அழுகையை பார்த்துட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தேவ பிள்ளையே, கர்த்தர் உன் நன்மையானதை செய்ய போகிறார். கர்த்தர் நன்மையானதை உனக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. உன் சந்ததி பார்த்து சந்தோஷப்படத்தக்கதாக, ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாறத்தக்கதாக. என் நினைப்பா உங்கள் நினைப்பாக இருக்காரு பாருங்க. ஆமேன். எவ்வளோ பெரிய தேவன் உங்களுடைய நினைப்பாகவே இருந்து. ஹல்லேலூயா. ஆமேன். ஒவ்வொருவரையும் நினைக்கிறது பெரிய பாக்கியம் தானே. ஆமேன். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்கள் இயேசுவுக்கு. போன வாரம் முழுது நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். நன்றி ஆண்டவரே, என்னை நடத்துனீங்களே நன்றி, என்னை பாதுகாத்தீங்களே நன்றி, என்னோடு கூட இருக்கீங்களே உங்களுக்கு நன்றி, இன்னும் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற போகிறீங்களே உங்களுக்கு நன்றி, ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்த போகிறீங்களே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நன்றின்னு இயேசுவை பார்த்து நன்றி சொல்லுங்கள். இயேசுவே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவனே உங்களுக்கு நன்றின்னு சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. எல்லா வாயை திறந்து கையை தட்டி கண்ணை மூடி. ஆமே, கண்ணை மூடி. ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடுவோம்மா. பரநாவியே எல்லாம் சேர்ந்து பாடுவோம்மா. பரநாவியே அன்பினாவியே நித்தம் என்னாலும் என்னோடு வாழ்பவரே, பலமாக என்னை நிரப்பும், பலமாக என்னை நிரப்பும். பரநாவியே அன்பினாவியே நித்தம் என்னாலும் என்னோடு வாழ்பவரே, பலமாக என்னை நிரப்பும், பலமாக என்னை நிரப்பும். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஊற்றுமையா உன்னதரே ஊற்றுமையா, பாத்திரபிரப ஊற்றுமையா, பரிசுத்தமடைய ஊற்றுமையா. பரநாவியே அன்பினாவியே நித்தம் என்னாலும் என்னோடு வாழ்பவரே, பலமாக என்னை நிரப்பும், பலமாக என்னை நிரப்பும். மாம்சத்தின் தீய செயல் சுட்டெரிக்க வானத்தின் அக்கினியே வந்து இறங்கும்,
எழுப்புதையா எந்த உள்ளம் எழுப்புதல் வேண்டுமே எனக்கென்று தாருமே எழுப்புதல் வேண்டுமே எனக்கென்று தாருமே ஊற்றுமையா ஊற்றுமையா உன்னதரே ஊற்றுமையா பாத்திரமிரப ஊற்றுமையா பரிசுத்தமடைய ஊற்றுமையா பரனாவியே அன்பினாவியே நித்தம் என்னாலும் என்னோடு வாழ்பவரே வல்லமாக என்னை நிரப்போ வல்லமாக என்னை நிரப்போ பரனாவியே அன்பினாவியே நித்தம் என்னாலும் என்னோடு வாழ்பவரே வல்லமாக என்னை நிரப்போ வல்லமாக என்னை நிரப்போ ஒற்றுமையா ஒற்றுமையெல்லாம் சேர்ந்து ஒற்றுமையா ஒற்றுமையா உன்னதரே ஒற்றுமையா பாத்திரமிரப ஒற்றுமையா பரிசுத்தமடைய ஒற்றுமையா 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 உன்னதரே ஒற்றுமையா பாத்திரமிரப ஒற்றுமையா பரிசுத்தமடைய ஒற்றுமையா பரனாவியே அன்பினாவியே நித்தம் என்னாலும் என்னோடு வாழ்பவரே வல்லமாக என்னை கண்ணமூடி வாயை திறந்து ஆமென். பலமாக என்னை பரனாவியே எல்லாம் சேர்ந்து கண்ணமூடி ஆமென். பரனாவியே அன்பினாவியே நித்தம் என்னாலும் என்னோடு வாழ்பவரே வல்லமாக என்னை நிரப்போ வல்லமாக என்னை நிரப்போ ஒற்றுமையா 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 உன்னதரே ஒற்றுமையா பாத்திரமிரப ஒற்றுமையா எல்லாம் சேர்ந்து பரிசுத்தமடைய பரிசுத்தமடைய ஒற்றுமையா 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 உன்னதரே ஒற்றுமையா பாத்திரமிரப ஒற்றுமையா பரிசுத்தமடைய ஒற்றுமையா பரனாவியே அன்பினாவியே நித்தம் என்னாலும் என்னோடு வாழ்பவரே வல்லமாக என்னை நிரப்போ வல்லமாக என்னை நிரப்போ பரனாவியே அன்பினாவியே நித்தம் என்னாலும் என்னோடு வாழ்பவரே வல்லமாக என்னை நிரப்போ வல்லமாக என்னை நிரப்போ பரனாவியே பரனாவியே அன்பினாவியே நித்தம் என்னாலும் என்னோடு வாழ்பவரே வல்லமாக என்னை நிரப்போ வல்லமாக என்னை நிரப்போ ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்து கண்களை மூடி ஆவியானவருக்கு நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணுங்க. ஆமே நன்றின்னு சொல்லுங்க. அப்படியே வாயை திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. போன வாரம் முழுவதும் நடத்துனீங்களே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. ஆமேன். ஹல்லேலூயா. அவருடைய வல்லம் அவருடைய, அதிகாரம் அவருடையது. ஆமேன். கிருபை அவருடையது, பரிசுத்தம் அவருடையது, எல்லாம் நீதி அவருடையது. ஹல்லேலூயா. அவருக்கென்று ஹல்லேலூயா நன்றி செலுத்த தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஸ்தலத்தில் தேவன் உலாவி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? நம்புறவங்க வாயை திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றின்னு சொல்லுங்க. வாயை திறந்து நன்றி நன்றி நன்றின்னு. ஆமேன். வெக்கப்படாமல் கூச்சப்படாமல் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. சரீர பலவீனங்களை மாற்றக்கூடிய தேவன் நம்மத்திலே வந்து இறங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவே உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க. அவரை பார்த்து ஆமேன். வானமும் பூமியும் அதிரும். அவர் வரும்போது ஆமேன் சபைக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை தேவன் ஏற்படுத்தி கொடுப்பாராக. ஹல்லேலூயா. 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 நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவை பார்த்து நன்றின்னு சொல்லுங்க. சர்வ வல்லமையுள்ள தேவனை பார்த்து நன்றின்னு சொல்லுங்க.
சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர் பார்த்து நன்றின்னு சொல்லுங்க. என்னோடு கூட இருக்கிறவரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே, என்னை நடத்துகிறவரே, குறையில்லாமல் குற்றமில்லாமல் பாதுகாக்கிறவரே, தயவாய் என்னை நினைத்து பார்க்கிறவரே, நன்றி 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 நன்றி. ஆவியானவர் தம்முடைய மகிமை ரூபத்தில் இறங்கி வருவாராக. ஆவியானவர் தம்முடைய மகிமை ரூபமாய் இறங்கி வருவாராக. ஆமென். நன்றி 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 நன்றி. ஆமென். பலவீனத்தை மாற்றி பலத்தை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. எப்பொழுதும் 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 நம்மளை பலனாய் மாற்றக்கூடிய தேவன், பலவீனத்தை மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க அவரை பார்த்து. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. உனக்கு பலன் கொடுக்கிறவர் அவர்தான். இயேசுதான் உனக்கு பலன் கொடுக்கணும். ஏன்னா அவர்கிட்ட தான் பலன் இருக்கிறது. அவன் மரணத்தை உயிரோடு கூட கொண்டு வர முடியாத பலன் அவர்கிட்ட இருக்குது. அவருடைய பலன் ஹல்லேலூயா வற்றாத நீரூற்றாய் சுரந்து வருகிறதா இருக்கிறது. தேவ பிள்ளையே, ஆமென். உன் பலவீனத்தை மாற்ற அவரால் முடியும். உன் நடுக்கத்தை மாற்ற அவராலே முடியும். உன்னுடைய மன போராட்டத்தை மாற்ற அவராலே முடியும். உன் குழப்பங்கள்லாம் மாற்ற அவரால் முடியும். மன குழப்பங்களை மாற்ற இயேசுவாலே முடியும். இயேசுவை நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவை பார்த்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏமாற்றுகிற உலகத்தில், வஞ்சிக்கிற உலகத்தில், ஆமென், ஹல்லேலூயா, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்பிக்கையான இயேசு நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவே உங்களுக்கு நன்றின்னு இயேசுவை பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக யாரையும் பார்க்காதீங்க. இயேசுவை மட்டும்தான் பார்க்கணும். இயேசு நம்ம நினைவாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் நினைப்பாகவே இருக்கட்டும் இயேசு. ஹல்லேலூயா. ஆமென். இந்த பூமியில் நமக்கு கிடைக்கப்பட்ட இந்த நேரம் கொஞ்ச நேரம் தாங்க. வாரத்தில் கொஞ்ச நேரத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த நேரத்தை தேவனுக்கென்று நமக்கு கொடுத்து தேவனை மகிமைப்படுத்தி இந்த வாரத்தில் விடுதலையோடு நிறைவான ஆசீர்வாதத்தோடு, ஆமென், நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்திலே சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ, சபையிலே நாம் மகிழ்ச்சியோடு காணப்பட தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஏன்னா மனுஷனை நம்பி மனுஷன் மூலியமாக, ஆமென், மனுஷனுடைய காரியத்தை எதிர்பார்த்து நிற்கும் போது நாம் விழுந்து போகிறோம். ஆனால் தேவனை நம்பி வாழும்போது தேவன் நம்மை தூக்கி நிறுத்துகிறவராக இருக்கிறார். இயேசுவை பார்த்து சொல்லுங்க. நன்றின்னு சொல்றீங்களா? ஹல்லேலூயா. நன்றின்னு சொல்லுங்க. இயேசு மகிமைப்படுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மறுபடியும் ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். சரி, ஒரு எல்லாம் சேர்ந்து கண்ணை மூடி இருக்கிற இடத்துல இருந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. நன்றி. எல்லாம் கண்ணை மூடிட்டீங்களா? கண்ணத்திர. தனிமையின் பாதையில் தகப்பனை உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனை உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல்,
எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? 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 தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? 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 தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? பலர் சபித்து என்னை தோற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பலர் சபித்து என்னை தோற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உம் உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? உம் உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? 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 தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? அப்படியே அவர் முழங்கால் படியிடுமா, இருக்கிற இடங்கள் அப்படியே முழங்கால் படிட்டு கண்களை மூடி ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ணுவோம்மா. அவனோட சமுதிரம் அப்படியே ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட அவரை நோக்கி பார்ப்போம். அவருடைய சமூகம் தான் நமக்கு முக்கியம்.